எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆன்மீக சமத்துவம் என்றால் எல்லா உயிர்களும் சமம், எந்த வேறுபாடும் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. உயிர்களில் மனித பிறவியில் பிறந்த உயிர்கள் எல்லாவற்றுக்கும் பகவானை அடைவதில் சரிசமமான வாய்ப்பு உண்டு என்றது தான். இது தியரட்டிக்கலாக எல்லா உயிர்களும் பகவானை அடைய வேண்டும், அதற்காக தான் மனித பிறவியே. இந்த தியரிக்கு மேற்பட ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சமத்துவம் இன்றைக்கும் கூட வைணவ மரபில் காண கிடைக்கிற ஒரு சமத்துவம். கோயில்களில், பெருமாள் கோயில்களில் வைணவர்கள் இருப்பார்கள். வைணவர்கள், ராமானுஜதாசர்கள், அப்ராமணர்களும் இருப்பார்கள், பிராமணர்களும் இருப்பார்கள். போத் பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ் எல்லாருமே ராமானுஜதாசர்கள், வைணவர்கள். இந்த வைணவர்கள் இடத்துல ஒரே விதமான நடத்தை தான் இருக்கும். கோயிலில் எம்பெருமானுக்கு, பகவானுக்கு பூஜை செய்த பிறகு தீர்த்தம் கொடுக்கிறார்கள் என்றால் அதை மிகவும் அழகாக கையில் உத்திரியமோ இல்லாட்டி புடவை தலைப்போ எதையோ வைத்துக்கொண்டு அழகாக தீர்த்தத்தை வாங்கி கொள்வார்கள். சட்டாரி என்றால் அழகாக கையை கூப்பிக்கொண்டு எம்பெருமானுடைய அந்த திருவடி நிலை என்று சொல்லுவார்கள். பகவானுடைய அந்த திருவடி நிலையை தங்களுடைய தலையிலே பெற்றுக்கொள்வார்கள். அதே போல் பிரசாதம் வாங்கி கொண்டாலும், ஒரு புளியோதரையோ தத்தியன்னமோ இன்னொரு பிரசாதத்தை வாங்கி கொண்டாலும் இருகையில் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு இடக்கையில் மாற்றிக்கொண்டு வலக்கையாலே சிறிது சிறிது விண்டு விண்டு உண்பர்கள். இந்த நடத்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வைணவர்கள் அல்லாதவர்களிடத்தில் அவர்கள் பிரசாதம் வாங்கி கொள்கிற விதமோ இல்லாட்டி தீர்த்தம் வாங்கி கொள்கிற விதமோ வேறு முறையில் இருக்கும். ஒவ்வொருத்தர் அவங்க இண்டிவிஜுவல் பேசிஸில் ஒரு விதமாக அவங்க அதை நடைப்படுத்துவாங்க. ஆனால் வைணவர்கள் என்று வந்தார்கள் என்றால் அவர்கள் பிராமின்ஸாக இருக்கட்டும், நான் பிராமின்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே விதமாக தான் அழகாக ஒரு சமத்துவத்தை காண்பிப்பார்கள் நடைமுறை வாழ்க்கையில், கோயில் நடத்தையிலே. இதே மாதிரி தான் வீட்டில் இருக்கும் பொழுதும் கூட வைணவர்களுக்கு ஒரே விதமான நடத்தை தான் இருக்கும். காலையில், விடியற் காலையில் எழுந்து கொள்ள வேண்டும். எழுந்து கொண்ட பிறகு உடனே குளிக்க வேண்டும். குளித்து பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும். இது எல்லா வைணவர்களும் பண்ணுவார்கள். திருவாராதனம் என்று சொல்லப்படும் அந்த பகவத் பூஜையை எல்லா வைணவர்களும் பண்ணுவார்கள். அதற்கு பிறகு பகவானை பற்றியே ஏதாவது சிந்திக்க வேண்டும். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று திருமிசை ஆழ்வார் சொன்ன ரீதியில் எல்லா வைணவர்களும் இப்படி நாள் பூராக பகவானிடத்திலே ஈடுபட்டு கொண்டு இப்படி கழிப்பார்கள். இது அவர்களுடைய இல்லறத்தில். ஆக கோயிலில் வந்தாலும் ஒரே விதமான நடத்தை இருக்கும். வீட்டில் இருந்த பொழுது கூட அவர்களுடைய நடத்தை ஒரே விதமாகத்தான் இருக்கும். இதே போல தான் மற்றொரு நடத்தை ஆகார நியமம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரே விதமான உணவு பழக்க வழக்கங்கள். எல்லா வைணவர்களும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் பிராமின்ஸ் அண்ட் அன்பிராமின்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பார்கள் என்றால் வெங்காயம், பூண்டு இது போன்ற உணவுகளை உட்கொள்ள மாட்டார்கள். சாத்திக ஆகாரம் என்று சொல்லுவார்கள். அதை மட்டுமே தான் பருகுவர்கள், அருந்துவர்கள் வைணவர்கள் எல்லாருமே. ஆக இந்த மாதிரி நடத்தையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லா விதமும் ஒரு சரிசமமான ரீதியில் போகிறது அப்படின்ற இந்த சமத்துவம் வெறும் தியரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் கூட ராமானுஜருடைய இந்த மதத்தில், வைணவ மதத்தில் எப்படி ஏற்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் தாற்பயம் என்ன என்றால் பிறவியினால் எந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் தேவை கிடையாது, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. பின்ன அந்த ஞானத்துக்கும் அனுஷ்டானத்துக்கும் மட்டும்தான். மேலும் மேலும் நல்லபடியான ஞானம் வளர வேண்டும், மேலும் மேலும் நல்ல நடத்தையானது புகழ வேண்டும் என்று இதில் மட்டும்தான் நோக்கமே ஒழிய என்ன பிறவியில் சேர்ந்தவர்கள் என்ன பிறவியில் சேராதவர்கள் என்றெல்லாம் நோக்கம் கொண்டு ராமானுஜர் இந்த அமைப்பை ஏற்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட இந்த அமைப்பின் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மனித பிறவியை மேலும் மேலும் நம்ம உயர்த்தி கொண்டதுக்காக மனித பிறவியை. இப்படி இருக்கும் பொழுது மனித பிறவிக்குள்ளேயே நீங்கள் இந்த பிறவியில் பிறந்துட்டீங்களா, உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் உயர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கதவடைக்கக்கூடிய பழக்கம் இங்கே கிடையாது ராமானுஜருடைய இந்த மதத்தில். அதான் ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ். நீங்கள் எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர்.
வாட் மேட்டர்ஸ்னா என்ன நமக்கு வேண்டிய விஷயம் என்றால், மேலும் மேலும் உங்களுக்கு பகவானிடத்துல ஆசை மீதூர வேண்டும் அப்படின்ற நினைவு இருந்ததே என்றால் உங்களுக்கு இங்கே எல்லா வாய்ப்பும் உண்டு. ஆக நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த சமத்துவம், ராமானுஜ மதத்தில் இருக்கக்கூடிய இந்த சமத்துவம், இது மொத்த சொசைட்டியிலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலத்தில் 21st செஞ்சுரியில் ஆன்மீக உணர்வு வருவதே மிகவும் கடினமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது யார் யாருக்கெல்லாம் அந்த ஆன்மீக உணர்வு இருக்கோ அவர்களுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியுமோ, அவர்களை மேலே கொண்டு வரத்துக்கு என்னென்னலாம் வாய்ப்பு கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். இதை ராமானுஜர் 1000 வருஷம் முன்னாடி ஏற்படுத்தி காண்பிச்சிட்டார். அவர் காண்பிச்சது என்ன அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் ஆசையுடையாருக்கெல்லாம் ஆரியார்கள் கூறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. யார் யாருக்கெல்லாம் பகவானிடத்தில் ஆசை இருக்குமோ எல்லாருக்கும் எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த சீரிய கருத்தை ராமானுஜர் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தினார். அதுதான் அவர் காட்டிய ஆன்மீக சமத்துவம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.